Hi students, in the previous video we studied about the major functions of the human reproductive system and also about the major events involved in human reproduction. In this video we are going to learn about the male reproductive system. The male reproductive system consists of a pair of testes, accessory ducts, accessory glands and also the external genitalia. Testes, T-E-S, refers to the two testes, plural form. In singular form, we say it as T-E-S-T-I-S. This is the diagram of the male reproductive system. You can see this ovoid bodies. They are the testes. So, we have here one ovoid body and here one ovoid body. So, this is the pair of testes which are ovoid in shape. So, this testis is placed inside the scrotum. So, this is the scrotum. Scrotum is nothing but a fold of skin. So, this testis is placed inside the scrotum. Male reproductive systemல பார்த்தோம்னா ரெண்டு டெஸ்டிஸ் இருக்கு. இந்த ரெண்டு டெஸ்டிஸும் ஓவல் ஷேப்ல இருக்கும். இது ஸ்க்ராட்டம்ன்ற சாக்குக்குள்ள இருக்கும். Why this testis is placed outside the abdominal cavity? ஏன் வந்து டெஸ்டிஸை வந்து abdominal cavityக்கு உள்ள இருக்கு அப்படின்னா, for the production of viable sperms, the testis need a temperature which is 2 to 3 degrees less than the normal body temperature. So, நம்மளுடைய normal body temperature பார்த்தா 37 degrees. இந்த 37 degrees விட 2 to 3 degrees டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருந்தால் தான் வயபிள் ஸ்பெர்ம்ஸை வந்து டெஸ்டிஸால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால தான் வந்து இந்த டெஸ்டிஸ் வந்து அப்டாமினல் கேவிட்டியை விட்டு வெளியே இருக்குது. The scrotum which surrounds the testis acts as a thermoregulator for the sperm production. So, sperm productionக்கு தேவையான டெம்பரேச்சரை கொடுக்குற ஒரு This is the diagram of the testis showing the internal structure. Each testis is covered by a fibrous structure which is called as the tunica albuginea. So, this is the tunica albuginea. You can see it is covered by a covering. So, ஒரு innermost fibrous covering இருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து tunica albuginea. And each testis will be divided into 200 to 250 lobules. So, இது ஒரு lobule. இது ஒரு lobule. இது ஒரு lobule. அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்டிஸையும் 200லேருந்து 250 லோபியூல்ஸாக டிவைட் ஆகிருக்கும். ஸோ எது வந்து இந்த டெஸ்டிஸை வந்து லோபியூல்ஸாக டிவைட் பண்ணணும்னா த செப்டா. ஸோ யூ கேன் சி திஸ் இஸ் த செப்டா. ஸோ த செப்டா டிவைட்ஸ் த டெஸ்டிஸ் இன்டு 200 to 250 லோபியூல்ஸ். ஸோ திஸ் லோபியூல், ஸோ ஈச் லோபியூல், ஸோ ஒவ்வொரு லோபியூல்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா 2 to 4 ஹைலி காயில்டு டெஸ்டிகுலர் டியூபியூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு லோபியூலுக்குள்ளேயும் பார்த்தோன்னா 2லேருந்து 4 டெஸ்டிகுலர் டியூபியூல்ஸ் இல்லை செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ உள்ளே வந்து இந்த ஒவ்வொரு லோபியூலுக்குள்ளேயும் இருக்கிறது 2 to 4 ஹைலி காயில்டு செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆர் த டெஸ்டிகுலர் டியூபியூல்ஸ். ஸோ இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இல்லை டெஸ்டிகுலர் டியூபியூல்ஸ். ஸோ இந்த கன்வல்யூட்டட் டியூபியூல்ஸ் தான் 80% ஆஃப் த டெஸ்டிகுலர் சப்ஸ்டன்ஸை வந்து வச்சுருக்கு. ஸோ இந்த ஹோல் டெஸ்டிஸில் 80% வந்து இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற இந்த டெஸ்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து 80% ஆஃப் த டெஸ்டிஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த சைட் ஃபார் த ஸ்பெர்ம் ப்ரொடெக்ஷன். ஸோ ஸ்பெர்ம் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆர் த டெஸ்டிகுலர் டியூபியூல்ஸ், இங்கே தான் வந்து ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஒவ்வொரு டெஸ்டிஸும் 200 to 250 லோபியூல்ஸாக டிவைட் ஆகிருக்குன்னு படித்தோம். இந்த ஒவ்வொரு லோபியூல்குள்ளேயும் 2 to 4 ஹைலி காயில்டு டெஸ்டிகுலர் டியூபியூல்ஸ் ஆர் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்குன்னு படித்தோம். இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் இருக்கிற ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் 2 விதமான செல்ஸால் இருக்கும்.
One type of cell is the Sertoli cells or the nurse cells. Another type of cell is the spermatogonic cells or the male germ cells. This Sertoli cells or the nurse cells, they will be elongated and pyramidal in shape. These cells provide the nourishment to the sperms for maturation. ஒரு ஸ்பெர்ம் மெச்சூர் ஆகிறதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை வந்து செரட்டோலி செல்ஸ் வந்து கொடுக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், செரட்டோலி செல்ஸ் செக்ரீட் எ ஹார்மோன் இன்ஹிபின். இந்த ஹார்மோன் will be helping in the negative feedback control of the sperm production. செரட்டோலி செல்ஸ் வந்து ஸ்பெர்ம் மெச்சூர் ஆகிறதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், தே ப்ரொடியூஸ் எ ஹார்மோன் இன்ஹிபின். திஸ் இன்ஹிபின் வில் பி கிவிங் த நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல். ஏன் நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல்னால் அதிகமான அளவு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும் போது அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை குறைச்சி கொடுக்கறது தான் நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் செரட்டோலி செல்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் டூ மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். ஒன் இஸ் த நரிஷ்மெண்ட் டு த ஸ்பெர்ம் ஃபார் மெச்சுரேஷன் and another is the secretion of inhibin for the negative feedback control of sperm production. In the spermatogonic cells, they are involved in மியாசிஸ். ஸோ இந்த ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா மியாசிஸ் மூலமாக டிவைட் ஆகி ஸ்பெர்மட்டோசுவா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்டர்ஸ்டுட்? ஸோ த செரட்டோலி செல்ஸ் ஆர் நர்வ் செல்ஸ் வந்து என்ன பண்ணும், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு ஸ்பெர்ம் மெச்சூர் ஆகிறதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும். நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனையும் பண்ணும். இந்த ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ் ஆர் த மேல் ஜெர்ம் செல்ஸ் என்ன பண்ணும், மியாசிஸ் மூலமாக டிவைட் பண்ணி ஸ்பெர்மட்டோசுவா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸோட சாஃப்ட் கனெக்டிவ் டிஷ்யூவை சரவுண்ட் பண்ண மாதிரி இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் ஆர் லேடிக் செல்ஸ் அப்படின்ற செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸும் பார்த்தோம் அப்படின்னா தே வில் பி எண்டோக்ரைன் இன் நேச்சர். ஸோ எண்டோக்ரைன் இன் நேச்சர்னா தே வில் பி ப்ரொடியூசிங் த ஹார்மோன்ஸ். தே secrete the androgens and they produce the hormone testosterone. The testosterone hormone that is produced by the Leydig cells or the interstitial cells initiates the process of the spermatogenesis. Spermatogenesis என்றது sperm production. Sperm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து கொடுக்கறது எதுன்னா இந்த Leydig cells இல்லை interstitial cells. டெஸ்டிஸில் இருக்கிற எல்லா செல்ஸும் பார்த்தோம் அப்படின்னா they will be endocrine in nature. This is the important characteristic feature of all mammals. Apart from these cells, அதாவது டெஸ்டிஸில் என்ன செல்ஸ்லாம் இருக்குது, செரட்டோலி செல்ஸ் ஆர் நர்வ் செல்ஸ், ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ் ஆர் த மேல் ஜெர்ம் செல்ஸ், இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் ஆர் த லேடிக் செல்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து டெஸ்டிஸில் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் செல்ஸ் நமக்கு இம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸும் நம்மளுடைய டெஸ்டிஸில் இருக்குது. So far we studied about the testis. Now coming to the accessory ducts. What are the accessory ducts? Reti testis, vasa efferentia, epididymis and vas deferens. Now we will learn about it. We studied each testis is divided into 200 to 250 lobules and each lobule consists of 2 to 4 highly coiled seminiferous tubules or testicular tubules. ஸோ ஒவ்வொரு லோபியூலுக்குள்ளும் 2-4 வந்து டெஸ்டிகுலர் டியூபியூல்ஸ் இல்லை செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் காயில்டாக இருக்கும். ஸோ இந்த காயில்டு டியூபியூல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு டியூபுலஸ் ரெக்டர்ஸாக கன்வர்ஜ் ஆகும். ஸோ எல்லாமே சேர்ந்து இப்படி சின்ன டியூபுலஸ் ரெக்டர்ஸாக கன்வர்ஜ் ஆகும். ஸோ இந்த டியூபுலஸ் ரெக்டர்ஸ் மூலமாக தான் இந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம்ஸ் வந்து ரெட்டி டெஸ்டிஸ்க்கு போகும். ஸோ ரெட்டிஸ் டெஸ்டிஸ் இஸ் நத்திங் பட் எ network of tubules. So network of tubules which is found in the
posterior side of the testis. So testis ஓட posterior sideல இருக்கிற ரெட்டி டெஸ்டிஸுக்கு ஸ்பெர்மை கொண்டு போகிற ஒரு சின்ன டியூபியூல் தான் வந்து டியூபுலஸ் ரெக்டஸ். ஸோ ஸ்பெர்ம் செம்னிஃபரஸ் டியூபியூல்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் வந்து டியூபுலஸ் ரெக்டஸ்க்கு போகுது. டியூபுலஸ் ரெக்டஸ்லேருந்து ரெட்டி டெஸ்டிஸ்க்கு போகுது. ரெட்டி டெஸ்டிஸில் இருந்து வாசா எஃபரன்ஷியா. ஸோ யூ கேன் see here. So this is the vasa efferentia. So ரெட்டி டெஸ்டிஸில் இருந்து வாசா எஃபரன்ஷியா மூலமாக எபிடைடைமஸ். ஸோ எபிடைடைமஸுக்கு ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் போகுது. ஸோ sperms are taken to the epididymis from the retty testis through the vasa efferentia. vasa efferentia வந்து ரெட்டி டெஸ்டிஸில் இருந்து எபிடைடைமஸுக்கு ஸ்பெர்மை வந்து கொண்டு போகும். So this is the seminiferous tubules. From the seminiferous tubules, the sperm that are produced goes to the tubulus rectus and then to the retty testis. So this is the tubular network of retty testis. So from the retty testis, the sperms are taken to the epididymis. So this is the epididymis, which is a single coiled tubule. So in the single highly coiled tubule epididymisக்கு ரெட்டி டெஸ்டிஸில் இருந்து ஸ்பெர்ம்ஸை கொண்டு போகிற டியூபியூல் எதுன்னா வாசா எஃபரன்ஷியா. ஸோ யூ கேன் see here, you can see this is the வாசா எஃபரன்ஷியா. ஸோ ரெட்டி டெஸ்டிஸ்லேருந்து எபிடைடைமஸுக்கு வாசா எஃபரன்ஷியா வந்து ஸ்பெர்மை கொண்டு போகும். ஸோ இந்த எபிடைடைமஸ் இஸ் த பிளேஸ் வேர் த ஸ்பெர்ம்ஸ் ஆர் டெம்பரரிலி ஸ்டோர்ட். ஸோ இந்த எபிடைடைமஸில் நியர்லி 7 to 10 டேஸுக்கு வந்து ஸ்பெர்ம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்டோர் ஆகிருக்கிற இந்த டைமில் தான் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து இன்னும் மெச்சூர் ஆகும். இந்த இடத்துல தான் வந்து தே வில் பி டெவலப்பிங் த டெய்ல் அண்ட் தே வில் பி அண்டர்கோயிங் த ஹைலி மொட்டிலிட்டி. ஸோ நல்ல மொட்டைலாக இருந்தால் தான் ஸ்பெர்ம்ஸ் வந்து வயபிளாக இருக்கும். ஸோ இந்த ஹை மொட்டிலிட்டியை அட்டைன் பண்ணுறது எங்கன்னா இந்த எபிடைடைமஸில் தான். ஸோ இந்த எபிடைடைமஸ் தே வில் பி அண்டர்கோயிங் த மெச்சுரேஷன் அண்ட் தே வில் பி acquiring the motility and the fertilizing capacity. ஸோ ஃபர்டிலைஸ் ஆகிற கெப்பாசிட்டியும் எங்கே the sperm acquire பண்ணோன்னா epididymis. So epididymis is the place where the sperm is temporarily stored. So this will be asked as a 1 mark question. So எங்கே sperm store ஆயிருக்கு epididymisல. So இந்த epididymisல store ஆயிருக்கும் போது தான் they will be undergoing the physiological maturation, they will be undergoing the motility and they will be acquiring the fertilizing capacity. In this picture you can see this is the testis and this is the epididymis. So this epididymis leads into the vas deferens. So this is the vas deferens. This vas deferens comes and joins into the seminal vesicles. So here also it comes and joins into the seminal vesicles and they form the ejaculatory duct. The vas deferens joins the seminal vesicle and form the ejaculatory duct. So this ejaculatory duct, it passes through the prostrate gland and comes out through the urethra. So this is the urethra. So in male you can see the semen and the urine, they are excreted in the same opening, that is the urethra. மேல்ல பார்த்தோம் அப்படின்னா யூரின் சீமன் ரெண்டுமே வந்து ஒரே ஓப்பனிங் யுரேத்ரா மூலமாக தான் வெளியே வரும். பட் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வந்து வெளியே வரும். த டெர்மினல் போர்ஷன் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் த யுரேத்ரா. In today's video, we studied about the male reproductive system, the structure of the testis and also about the accessory ducts which are involved in the male reproductive system. Write home test and post your answers. Read your daily lessons. Stay home, stay safe. Thank you, children.